இதுக்கு நான் சந்தேகம் அதே சொல்லிடுறேன். இது வந்து படிப்புக்காக கொடுக்கிற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது. இது நீங்க எனக்கு கொடுக்கிற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமா பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையா வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இது திரும்பி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 10,000க்கு மேல அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகளிலிருந்து வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான தேவைகள் அதிகமா இருக்கு. வருஷத்துக்கு வந்து நாங்க இப்பவும் 700 மாணவர்கள் கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது, மாற்ற முடியுது. இன்னும் நிறைய அன்பு தேவைப்படுது. இன்னும் நிறைய பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது. பணம் மட்டும் இல்லாம உங்க எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது. இவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்கிற நம்ம மக்களுக்கு, நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தமுள்ளதா நான் என்ன தந்துட முடியும், எப்படி என்னோட அன்பை தெரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது, அப்ப 10க்கு 10 ரூம்ல ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான். அதுக்கப்புறமா ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ்ல ஆரம்பிச்சது அகரமோட வாழ்க்கை. அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த இடம், அப்பாவோட வீட்டுல வந்து அகரமோட வேலைகள் எல்லாமே நடந்துச்சு. ஒரு 100 மாணவர்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்ப 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. தேவைகள் வந்து குறையவே இல்லை. இப்பவும் 2025ல இப்பவும் நம்ம கூட, நம்ம சமூகத்துல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க. காசு இல்லை என்கிற ஒரே காரணத்துக்காக, அப்பானால படிக்க வைக்க முடியாது, அம்மானால படிக்க வைக்க முடியாது, என் பிள்ளைய படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள்ல இந்த நிலவரங்கள் இருக்கு. இப்ப நம்ம தம்பிகள் தங்கைகள் சொன்ன மாதிரி வந்து கல்வியே எங்களோட ஆயுதம், கல்வியே எங்களோட கேடயம். நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்றாங்க. நான் பெற்றதையும் கற்றதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அகரமா மாறி இருக்கு. தனக்கு மட்டும் பண்ணிக்காம, தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காம, இப்ப மாணவிகள்லாம் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காம இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் வந்து அகரம்ல இருக்கிற ஒரு மாணவ மாணவிகளையும் வந்து கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாம என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப இந்த இடம் கிடைச்சிருக்கு. உலகம் எப்படி இருக்கு, உலகம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது, நம்ம எப்படி வந்து நம்மள இன்னும் வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம இன்னும் எப்படி என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் காலேஜ் படிக்கும் போதுங்கிறது வந்து இங்க அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமா வந்து அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்க போறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி. சொந்த வீடு கட்டும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் திறக்கிற நாள், இன்னைக்கிற நாள் வந்து மாணவர்களையும் தன்னார்வலர்களையும் இணைக்கிற ஒரு அழகான நாளாக பார்க்குறேன். நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து we have a lot of new beginnings happening from here. ஸோ எப்பவும் போல் உங்களோட அன்பு, உங்களோட ஆதரவு தேவை. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்தனால தான் இத்தனை நாளாக எங்களுக்கு வந்து பெரிய ஒரு தன்னார்வலர்கள் சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஒரு கோர் டீமாக ஒரு 800 ஒரு 1000 பேர் வந்து அகரம்க்கு தன்னார்வலர்களாக வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களோட அண்ணாவா அக்காவாக இருந்திருக்காங்க. நான் எதுக்காக வாலண்டியர் சொல்கிறேன்னா, இந்த மாணவர்கள் வந்து வரும்போது சென்னையே அவங்களுக்கு புதுசாக இருக்கும். இங்கிலீஷ் வந்து மறுபடியும் இன்னும் ஒரு பெரிய ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க. பட் இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து அவங்களுக்கு 3 years 4 years அவங்களோட சொந்த அண்ணாவா அக்காவா கை கோர்த்து அவங்கள வந்து படிப்பு முடிக்கிறதுக்காகவும் வாழ்க்கையை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவங்க அப்பா அம்மானால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு அண்ணாவா அக்காவாக இருந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த செய்தி இன்னும் போய் சேரணும். நிறைய பேர் லைக் மைண்டட் பீப்புள் அவங்களோட நேரத்தை கொடுக்கணும். அகரத்துக்கு நான் அன்போட பணியோட கேட்டுக்கிறேன்.